வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் அந்த செல்லுக்கு கலர் ஹைலைட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம், கிரேட், அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 காலம் ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த டேபிளில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நம்ம இப்போ இதில் செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஷீட் நம்பர் 1 தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஷீட் நம்பர் 2ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு தேவையானதை நான் இதில் டைப் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதில் என்னெல்லாம் டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். பாஸ்னு ஒன்று, அப்புறம் ஃபெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடுக்கு ஃபஸ்ட் கிரேட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி 4 கிரேட் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஷீட் 1க்கு வந்துடுவோம். ஷீட் 1ல் சீரியல் நம்பர் 1 ஓகேங்களா. இப்போ இதில் ஒரு நேம் குமார் அப்படின்றவர். இப்போ இதில் நம்ம கிரேடு செட் பண்ணணும். நம்ம என்ன கிரேடு அப்படிங்கிறது இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் போய் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைலில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கிரேடுங்கிற செல்லில் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டேட்டா கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் சாய்ஸ் ட்ராப் டவுன் ஃப்ரம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் கர்சர் பிளிங்க் ஆகும். அது பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்சர்ட் ட்ராப் டவுன் சொல்லிட்டு வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷீட் நம்பர் 2க்கு போயிடணும். இப்போ நம்ம கிரேடை தான் கொடுக்க போகிறோம். ஷீட் நம்பர் 2ல் கிரேட் நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் கிரேட் 1, 2, 3, 4 4 கிரேடையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சம் வேல்யூஸ் இருக்குது. செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த சின்ன பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே வந்துடும். அப்புறம் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஆட் ஆகிட்டு பாருங்கள் 1, 2, 3, 4ன்னு இருக்குதுங்களா. அதே மாதிரி இப்போ ஸ்டேட்டஸ் இந்த செல்லையும் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்சர்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 2க்கு போகிறேன். அதில் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ்ங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போது இந்த பாஸ் ஃபெயிலை என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்னு கொடுத்தா நம்மளுக்கு க்ரீன் கலர் ஹைலைட் ஆகிற மாதிரியும், ஃபெயில்னு கொடுத்தா ரெட் கலர் ஹைலைட் ஆகிற மாதிரி நம்ம இப்போ பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த செல்லை ஸ்டேட்டஸ்ங்கிற செல்லை தான் நான் அகைன் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஹோம்க்கு போகிறேன். ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவல் டுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இப்போ என்ன பண்ண வரும் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு நம்ம டைப் பண்ணுவோம். பாஸ்னு வந்துருச்சுன்னா இப்போ அந்த செல் க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகேங்களா. நான் அப்போது க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் அதே செல்லில் வச்சுட்டு மறுபடியும் அதே செல்லை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணுறேன். ஹைலைட் செல் ரூல்ஸ் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஃபெயில்னு கொடுக்குறோம். ஃபெயில்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரெட் கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா கூட நம்ம லைட் ரெட் ஃபில் கொடுத்துக்கலாம். ஃபில் கொடுத்தா தான் நம்ம செல் ஃபுல்லாக ஃபில் ஆகும். ஸோ அதை நான் லைட் ரெட் ஃபில் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த 2 செல்லையுமே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூமே நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கும். அப்படிங்கும்போது இதை நம்ம ட்ராப் டவுன் பண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி ஒரு 10 செல்லுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த 10 செல்லுமே 10 செல் வரைக்கும் ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
அதேமாதிரி ஸ்டேட்டஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செல்லுக்கு நான் வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது குமார் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் கிரேட் 1 வாங்கியிருக்கிறாரு. அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பாஸ். இப்போ பாருங்கள், பாஸ்னு வரும்போது க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போது செகண்ட் பர்சன் மகேஷ்னு இருக்கிறாரு. ஓகேங்களா, இவர் வந்து கிரேடு 4 வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். பாருங்கள், ஃபெயில்னு கொடுக்கும்போது ரெட் கலரில் வந்தது. அதே மாதிரி தேர்ட் பர்சன் இப்போது தேர்ட் பர்சன் குகன் இருக்கிறாரு. அவர் வந்து செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறாரு, பாஸ் ஆகிட்டார். ஸோ பாஸ் க்ரீன் கலரில். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செல்லோட கலரு, அதாவது நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு தகுந்தவாறு கலரும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.